வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மருந்து வழங்குபவர், சிகிச்சை உதவியாளர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், ஆயுஷ் மருத்துவர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி கேட்டிருக்காங்க, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேசிய நலவாழ்வு குழுமம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், கடலூர் மாவட்டம். ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவி, எவ்வளோ வேகன்சி, என்ன தகுதி, அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மருந்து வழங்குபவர், டிஸ்பென்சர். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தமாக 5 கொடுத்துருக்காங்க. இவங்க எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி படிச்சுட்டு டிஃபார்ம் ஆயுஷ் பண்ணவங்க, இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ வயது 59 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 15,000. அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு மொத்தமாக 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தவறியவர்கள். ஸோ நீங்கள் 10th ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு வயது வரம்பு 35க்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 8,500. அடுத்து ஆயுஷ் மருத்துவர் சித்தா. நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க டிகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன், டிஎஸ்எம்சி, டிஹெச்எம்சி. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. வயது 59 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 40,000. அடுத்து சிகிச்சை உதவியாளர், தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இது ஃபீமேல், பெண்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்குது. கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் பண்ணவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்ட சான்றிதழாக இருக்கும். இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன் வயது வரம்பு 59. மாத சம்பளம் 13,000. இந்த அப்ளிகேஷனோட இணைக்க வேண்டிய அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் சான்று. ஸோ இந்த சிறப்பு தகுதி ஏதாவது இருந்து அப்படின்னா அது பற்றின சான்று. அதுபோக உங்களுடைய ஆதார் அட்டை நகல் இணைக்கணும். ஸோ இது தற்காலிகமான பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், கடற்கரை சாலை, கடலூர் 607-001. ஸோ இந்த முகவரிக்கு நம்ம விண்ணப்பத்தை அனுப்பலாம், அல்லது மெயில் ஐடியிலையும் நம்ம அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த மெயில் ஐடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களுடன் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம். ஓகே, அந்த முகவரி ஏற்கனவே நம்ம சொன்னதான். ஓகே ஓகே இந்த முகவரிக்கு 30/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள நேரிலோ விரைவு தபால் மூலமாகவும் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக மின்னஞ்சல் மூலமாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 30/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள சமர்ப்பிக்கிற மாதிரி பாருங்க. இதுதான் இந்த வேலைக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி ஃபில்அப் பண்ணணும். ஓகே, ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அப்ளிகண்ட் நேம், ஸோ விண்ணப்பதாரருடைய பெயர் குறிப்பிட்டுருங்க. தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, ஏஜ், உங்களுடைய கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருங்க. கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு முகவரி, அதுவும் உங்களுடைய நிரந்தர முகவரி, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் தெளிவாக குறிப்பிட்டுருங்க. இமெயில் ஐடி இஃப் அவைலபிள், உங்களுக்கு மெயில் ஐடி இருந்தது அப்படின்னா அதை தெளிவாக குறிப்பிட்டுருங்க. ஸோ இது கீழே நீங்கள் சைன் பண்ணி என்ன தேதி என்ன இடத்துல சைன் பண்ணீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு நீங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறோம் சொல்லிடுறாங்க. ஸோ பின்பக்கம் அறிவுறுத்தப்பட்டுள்ள விவரங்கள் அடங்கிய அடிப்படையில் தேவையான சான்றுகளை இத்துடன் சமர்ப்பித்துள்ளேன். ஸோ நம்ம இது கூட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனு மற்றும் அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இதை பார்த்து இதை அடிப்படையாக வச்சு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை மற்றும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், இப்படி பல்வேறு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.